டாக் வந்து வீட்ல இருந்தா ரொம்ப காமா இருப்பான்னு நினைச்சோம். ஆனா இவன் பண்ற உத்தியெல்லாம் பார்த்தா அப்பப்பப்பப்பா முடியலடா சாமி. இவதாங்க நம்ம ஜிஞ்சர். இவ வந்து ரொம்ப காமா அமைதியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவ பண்ற லூட்டி எல்லாம் நீங்க போக போவத பார்க்க போறீங்க. இப்போ வந்து இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டோன்னு உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம கிட்ட கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வந்து நிப்பா இது மாதிரி வருவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இது பண்றோம். ஓகேங்களா? ஆனா இவ என்ன பண்ண போறாங்கிறத ரியாலிட்டியில நீங்க பார்க்க போறீங்க. ஓகேங்களா? நான் ஜிஞ்சர்னு கூப்பிட்டா அவ வர்றதுக்கு பதிலா என்ன பண்றானோ ஓரா நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். அவ வாட்டுக்கு சுத்திட்டு இருக்கா. யாரையோ கூப்பிடுற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளை தான் கூப்பிடுறாங்க கூட தெரிய மாட்டேங்குது. அவ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கா. இதுதான் ரியாலிட்டிங்க. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. வருவான்னு எதிர்பார்த்தா அவ பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டு இருக்க. யாரையோ கூப்பிடுற மாதிரி. இப்ப செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன் போகலாங்களா? செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன்னா அழகா இந்த மாடல் மாதிரி ஸ்டைல அப்படியே போஸ்ட் கொடுத்து நம்ம போட்டோக்கு நல்லா போஸ்ட் கொடுத்து அப்படியே நீட்டாக கோந்துட்டு இருப்போம். ஒரே புஷனில் கோந்துட்டு இருப்பா. நல்லா அழகா நம்மளுக்கு வியூ கிடைக்கிற மாதிரி கூறுவோம். நம்ம ஃபோட்டோமா அழகா கிளிக் கவரேட்டி விரட்டி எடுக்கலான்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஆனா ரியாலிட்டியில் என்ன பார்க்க போறீங்க? இதுதாங்க ரியாலிட்டி. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள அவ ஃபேஸ் நேரம் கேமராக்கு நேரம் இருக்கு. அங்க திரும்புறா, இங்க திரும்புறா, சுத்துறா. அது அந்த சைடு பார்க்குறா, இந்த சைடு பார்க்குறா. ஒரு நேரம் எங்கேயும் மூஞ்சி திருப்பி வந்துட்டு இருக்கா. ஒரு ஃபோட்டோ எடுக்கிற போஸ்ட் கரெக்டாகவே கொடுக்க மாட்டேன். இதுதாங்க ரியாலிட்டி. அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு பவுலில் சாப்பாடு போட போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இதே மாதிரி அமைதியாக குட் கேர்லாக வெயிட் பண்ணி அவள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடணும். சரிங்களா? இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணுறோம். பவுல் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் பொறுமையாக அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி குட் கேர்லாக நல்ல பிஹேவியராக இருக்கும்னு எதிர்பார்க்கணும். ஆனால் நடந்த ரியாலிட்டி என்ன? நம்மளுக்கு இவ பண்ணுற ஊட்டி என்ன? பொறுமையாவா? பொறுமைன்னா என்னன்னு கேட்பா இவ. ஒரு ஃபுட்டை வந்து வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது. அவளுக்கு அந்த அளவு ரொம்ப இதாகிடுவா. விட்டா அடுத்த செகண்ட் அவளுக்கு பவுலில் ஃபுட்டு இருக்கும்னு எதிர்ப்போம். இதுதாங்க ரியாலிட்டி. சும்மா ஒரு சிம்பிளாக கொஞ்சம் மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி இதில் போட்டிருந்தானு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தங்க வீட்டை காமிச்சிருக்கேன். இப்போ என்னென்ன பண்ணுறாங்கிறது இன்னும் நிறையா இருக்குது. சும்மா ஒரு 2 or 3 எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரியாலிட்டி மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் செகண்ட் பார்க்கலாம். சரி நிறைய காமிப்போம். இப்போதைக்கு ஒரு 2 minutes 3 minutes வர மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இன்னும் இவளோட வெரைட்டி ஆஃப் நிறைய இருக்குது. பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் என்ன ரியாலிட்டி என்னங்க? என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு செல்ல புள்ள தான். அவள் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடக்கும்னு இல்லை. அவள் பண்ணுற சின்ன விஷயங்களும் நம்மளுக்கு சந்தோஷத்தை தான் தரும். அவள் வீட்டில் இருந்தாலே ஹாப்பி தான் நம்மளுக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் தாட் கொடுக்கக்கூடியவ நமக்கு எப்பவுமே ஹாப்பினஸ் தான் கொடுப்போம். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் டாக்கோட என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் இவளோட நிறைய வீடியோஸை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். இவளோட வீடியோஸை இன்னும் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சிட்டே இருப்போம். அதனால் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஜிஞ்சருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.